வெல்கம் டு அன்லாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். யாருக்கு சடங்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 அக்கா தங்கச்சிக்கு வந்து ஒரே நாளில் சடங்கு. அந்த தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜிம்மில் வந்து செண்பகவல்லின்னு ஒரு அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான். ஸோ அக்கா வந்து பார்த்திங்கன்னா பொன்லக்ஷ்மி அப்படின்ற ஒரு அக்கா. 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் சடங்கு வச்சிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா பிளான் போட்டார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் நம்ம வீட்டில் வச்சு தான் செஞ்சோம். அப்பா வந்து நல்லா சமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா வந்து நம்மகிட்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலைல சீக்கிரமாக எழுந்துச்சி பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து சமையல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ கறி குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அம்மா வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கறி குழம்பு ரெடியாகிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த தயிர் வெங்காயம் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி அங்கே பெரியம்மா வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எங்கள் அக்காவுக்கு சடங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து போய் இந்த மாதிரி ஐயரில் வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அதெல்லாம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் நிறையா நடக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து செண்பாக்காக்கு தான் பண்ணாங்க. ஸோ அவளுக்கெலாம் வந்து இந்த தண்ணிலாம் ஊற்றி முடிச்சு இந்த ரிச்சுவல்ஸ் தான் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அக்கா பொன்லக்ஷ்மின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து பண்ணாங்க. ஸோ தனித்தனியாக தான் பண்ணணுமா சடங்கு ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்குமே இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவளுக்குலாம் தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சுட்டு அவளையுமே கிளம்ப சொல்லிட்டாங்க. இவளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா செம்பாக்கா கிளம்பி வந்துட்டா. சேலையெல்லாம் கட்டி அக்கா வந்து ஜம்முன்னு கிளம்பி வந்துட்டாங்க. காலையிலேருந்து சாப்பிடல பிள்ளை, அதனால தான் ஜூஸ்லாம் குடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறமா தொண மாப்பிள்ளைக்கு வந்து அவங்க தாய்மாமா பசங்க 2 பேர் வந்து தொண மாப்பிள்ளைக்கு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து லட்சுமி அக்காவுமே கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க தான் எங்கள் லட்சுமி அக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து இருக்கிறதுனால 2 பேருக்குமே தனித்தனி தொண மாப்பிள்ளை வந்து உட்கார வச்சாங்க. அப்புறம் தொண மாப்பிள்ளைக்கு வந்து இந்த மாலையெல்லாம் மாற்றி போட்டு அப்புறம் ஆரத்தி எடுத்து அந்த மாதிரி இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் சடங்குங்கிறதுனால சிம்பிளாக வந்து வீட்டில் வச்சே முடிச்சிட்டாங்க. ஸோ வீட்டில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த சடங்கு ஃபங்க்ஷன்லாம் வந்து முடிச்சிட்டோம். அந்த ஹோல் ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரத்திலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட போயிட்டோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஜிம்லேருந்து வந்துடுறதுனால எல்லாருமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போயிட்டோம். இதோட இந்த விலாகும் முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.